உதாரணத்திற்கு கன்னியா லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கக்கூடிய ஜாதகிகள் சில பேருக்கு திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது. 7 சுக்கிரன் இருந்தாலே காரகோ பாவனாஸ்தி. அது தனி சுக்கிரனுக்கு. சூரியன் சுக்கிரன் புதன் சேரும்பொழுது அது இந்த விதி தளர்த்தப்படும். அதுவும் அது ஒரு லக்னத்துக்கும் மாறுபடும். கன்னியா லக்னத்திற்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம். லக்னாதிபதி போய் 7 நீச்சமானான்னா நிச்சயமாக அப்போ அது நல்லா இருக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் சில பேருக்கு நன்றாக இருக்கிறது. எப்படி இதை போல் இன்னும் உள்ள டீப்பாக போனோன்னா அந்த 7ஆம் பாவம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு ஓஷன் மாதிரி அந்த சப்ஜெக்ட். அது ஒரு பெரிய ஒரு ஓஷன். அதை சுலபமாக அப்படியே 7 காலியாக இருக்கா 7ஆம் இடம் சுத்தம் அப்படின்னு சொல்ல முடியாது. 7 வேக்கண்ட் வேறு, சுத்தம் வேறு. களத்திர தோஷம் என்றால் என்ன அப்படின்னா 7ஆம் இடத்தில் தனித்த சுக்கிரன் இருந்தால் 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருப்பதாக அர்த்தம். களத்திர காரகன் களத்திர பாவம் ஏறினால் காரகன் பாவத்தை அழித்து விடுவான். காரகோ பாவனாஸ்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் இடத்திலே சந்திரன் கேது சேர்க்கை பெற்றால் அது கடுமையான தோஷம். இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக இருக்காது. 7இல் சந்திரன் கேது கடுமையான தோஷம். 7இல் சூரியன் செவ்வாய் இருந்தால் பிரிந்தே வாழ்வார்கள். டெலிஃபோனில் தான் பேசணும் ஹஸ்பண்டுக்கிட்ட, இல்லை ஸ்கைப்பில் பேசலாம். 7ஆம் இடத்திலே குரு இருக்கக்கூடிய சிம்ம லக்னக்காரர்கள் சில பேருக்கு திருமணமே நடக்கவில்லை. குரு சுபகிரகம்தான். கும்பத்தில் குரு இருக்கும்பொழுது சிம்ம லக்னத்திலே பிறந்தவர்கள் சில பேருக்கு திருமணம் நடக்கவில்லை. அதே போல் வைஸ் வெர்சா கும்ப லக்னத்தில் பிறந்து 7ஆம் இடமான சிம்மத்திலே குரு இருந்தாலும் திருமணம் நடக்கலை. 7ல் குரு, கல்யாணமே ஆலை. நிறைய பேர் நான் வச்சுருக்கேன் ஜாதகம். 40 வயசு 42 வயசுலாம் நிறைய பசங்க இருக்காங்க, பொண்ணு கிடைக்கல. அதுலேயும் சென்னையை தாண்டி வெளியிலலாம் போனோன்னா பாம்பே, டெல்லி, கல்கட்டாலாம் போனால் நிறைய பேர் எல்லாம் நல்லா படிச்சிருக்கா, நல்ல வேலையில் இருக்கா. ஆனால் இங்கேருந்து யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க. நான் அமெரிக்காவுக்கு தான் பொண்ணு கொடுப்பேன், நியூ டெல்லி கொடுக்க மாட்டேன், பாம்பே கொடுக்க மாட்டேன், கல்கட்டா கொடுக்க மாட்டேன், இந்த மாதிரி சொல்லிட்டு இங்கே உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கும் கல்யாணம் ஆகலை. நிறைய பசங்க தான் இருக்காங்க, பொண்ணுங்க கம்மியாக இருக்குது. இந்த தோஷங்களை எல்லாம் பார்ப்பதிலே மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் தனித்திருந்தாலோ 7இல் குரு தனித்திருந்தாலோ அது தோஷம். சுபகிரகங்கள் தான். ஆனால் 7ஆம் இடத்திற்கு அது வரும்பொழுது ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு விதமாக பலன் மாறுபடுகிறது. தனித்த சுக்கிரன் தனித்த குரு நன்மை செய்யாது 7ஆம் இடத்தில் இருந்தால். 7ஆம் இடத்திலே செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டால் அது மிகப்பெரிய பிரிவினையை ஏற்படுத்தும். பிரிவினைனா சண்டை போட்டு தான் பிரியணும்னு அவசியம் இல்லை. தொழிலுக்காக கூட சிலர் பிரிவார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வருஷம் 15 நாள் தான் வீட்டில் இருப்பார், பாக்கி 11.5 months வெளியூரில் இருப்பார். அவருக்கு அதே மாதிரி தான் இருக்கும். 7ல் சூரியன் செவ்வாய் சுற்றிகிட்டே இருப்பார் வெளியில். ஆனால் அவங்க கேட்டால் அவங்க ஒய்ஃப் நாங்கள் நல்லா ஹாப்பியாக இருக்கோன்றாங்க. அவங்க சந்தோஷமாக இருக்கிறதா தான் சொல்லிக்கிறாங்க. ஆக இந்த பிரிவுகள் ஏற்படுத்துவது, தோஷங்கள் ஏற்படுத்துவது, திருமணம் முறிவு பெறுவது, விவாகரத்து ஏற்படுவது அல்லது திருமணமாகி அவர்களுக்குள் மன ஒற்றுமை இல்லாமல் இருப்பது போன்ற பிற காரணங்கள் எல்லாம் இந்த 7ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய கிரகங்கள் 7க்குடையவன் எந்த இடத்தில் இருக்கிறது, நவாம்சத்திலே எங்கே இருக்கிறது, வலுவாக இருக்கிறதா அல்லது கேதுவோடு சேர்ந்திருக்கிறதா என்பதை பொறுத்து மாறுபடும். அது ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமாக வித்தியாசமாக பலன்களை கொடுக்கும். ஆகவே அதை மிக தெளிவாகத்தான் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் பொதுவாக சொல்கிற விஷயம் என்னென்னா 7ல் 1 இல்லைன்னா சுத்தம்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல வந்தேன். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும்.
தனோ பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்க. போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.